வணக்கம் என் அன்பான உறவுகளே. என்ன வெந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? கத்திரிக்காய் பாசிப்பருப்பு போட்டு நல்லா மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு வேக விட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வேக விட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு முள்ளங்கி போட்டு சுவையான ஒரு சாம்பார் பாருங்கள். பாசிப்பருப்பு சாம்பார்னால் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது சாதத்துக்கும் வச்சுக்கிறவேன், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ தோசை பக்கத்து அடுப்பில் தோசை ஊற்றிக்கலாம். இதை ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ சாம்பார் இறக்கி வச்சுட்டோம், நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் இறக்கி வச்சுட்டோம். தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டேன். எண்ணெயும் நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ சின்ன ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் தாளிக்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம ஜீரகத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கருவேப்பிலை சின்ன ஜீரகம் வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. சாம்பாரில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியது. சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார். தாளிப்பு என்னென்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ வாங்க நம்ம எடுத்து ஊற்றிக்கிறோம். நல்லா அந்த ஜீரக வாசம் அவ்வளோ கமகமன்னு இருக்குது. ஜீரகம் சின்ன வெங்காயம் எல்லாமே. இப்போ இது நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டந்தான். இப்போ தோசை ஊற்றிக்கிறோம். இப்போ தோசைகள் காஞ்சிருச்சு. நம்ம 2 தோசையை ஊற்றி சாப்பிடுவோம். இப்போ தோசை வெந்துருச்சு. இன்னும் 2 தோசை ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த சாம்பாரை நம்ம இந்த தோசையில் ஊற்றி காயெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாசிப்பருப்பு போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கோம். கிராமத்து முறையில் இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்காய் முள்ளங்கி ஒரு மாங்கொட்டை கூட ஒன்று சின்னதாக இருந்துச்சு, அதையும் போட்டு தான் நான் சாம்பார் வச்சுருக்கேன். இப்போ இட்லிக்கு தோசைக்கு வச்சுக்கலாம். இது சின்ன பீன்ஸு காயெல்லாம் ரொம்பவே நல்லது. பீன்ஸு கத்திரிக்காய் இதெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த சாம்பார் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பார் தான். இந்த பாருங்க, ஒரு மாங்காய் நல்லா காப்பழமாக இருந்துச்சு, அதையுமே போட்டேன் நான். ஏன்னா சாம்பாருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு இது சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அந்த மாங்காயை இந்த காயெல்லாம் தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது, அதுவும் என்னை மாதிரி ஒரு சுகர் பேஷண்ட்டாக உள்ளவங்க சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. காய் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.